வெல்கம் டு நிவிஸ் கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளான ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி, 2 தக்காளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து கருவேப்பில், கொத்தமல்லி தழை, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு ஜீரகம் எல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. அடுத்து கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம அதிலே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரணும். பொரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு, மிளகு ஜீரகம், பச்சை மிளகாயெல்லாம் தட்டி வச்சுருக்கோம். நம்ம அதில் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அதில் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடலாம். நல்லா இப்போவே பூண்டு வாசனை ஃபுல்லாக வருது. எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் இன்னும் ஃப்ளேவர் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பில், கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க ரசத்துக்கு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மெயின் கொத்தமல்லி அதிகமாக போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரசப்பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதுவும் நம்ம போட்டு ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடலாம். பச்சை வாசனை போட்டு மசாலா வாசனை நல்லா கிண்டியாச்சு. இப்போ அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் புளிப்பு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதுக்கு அந்த மாதிரி அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு நல்லா உப்பு கரைஞ்சி வரணுன்றதுனால நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போவே நல்லா வாசனை தெரியுது. இப்போ வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்துட்டு மூடி வைக்கலாம். நல்லா நுரக்கட்டி வரட்டும். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நுரக்கட்டி வந்துடுச்சு. கொதிக்க கரெக்டாக ஒரு கொதியில் ஆஃப் பண்ணோம். ரசம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.